நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். என்ன போட்டிருந்ததுன்னா, இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இது வந்து வேர்ல்டு வார் 3க்கான ஆரம்பம் அப்படின்ற மாரி பார்த்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது நான் இங்க சென்னையில அ வெளிய போயிருக்கும்போது ஒரு டீ கடையில டீ குடிச்சுட்டு இருக்கும்போது மேல ஃபைட்டர் ஜெட்லாம் பறந்திருந்தது. சரி ஓகே. அது உண்ம தான் இருக்கும் போல. ரெடியா வராங்க போல அப்படின்னு நெனச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இங்க ஒரு ஏர் ஷோ நடக்குதுன்ட்டு. அத பத்தி பார்ப்போம். இது என்னன்னா, ஐஏஎஃப் இந்தியன் ஏர் ஃபோர்ஸோட 92nd ஆனிவர்சரிய கொண்டாடும் விதமா வந்து சென்னையில வந்து ஒரு ஏர் ஷோ நடத்துறாங்க. அது வந்து பெரிய லெவல்ல பிளான் பண்றாங்கன்னே சொல்றாங்க. வேர்ல்டுலே பிக்கெஸ்ட் டிஸ்ப்ளே ஆஃப் ஏர் ஷோ இதுவா தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்றவங்க நெறைய நியூஸ் சேனலுக்கு பேட்டிலாம் குடுத்துருக்காங்க. நாங்க ஒரு 15,00,000 பேர் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ரெக்வெஸ்ட் குடுத்துருக்காங்களாம். இந்த மாரி நாங்க ஒரு ரெக்கார்ட் பண்ண போறோம். நீங்க அன்னைக்கு வரணும் அப்படின்ற மாரி. அது வந்து இப்போ பயங்கர பரபரப்பா போயிட்டுருக்கு. இது வந்து என்னன்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே இந்த மாரி ஷோஸ் பண்ணுவாங்க. இந்தியால இருக்க எல்லா பகுதிக்கும் போய் ஷோஸ் பண்ணுவாங்க. ஆனா, இந்த ஆனிவர்சரி ப்ரோகிராம்லாம் மோஸ்ட்லி வந்து டெல்லி அந்த மாரி தான் நடக்கும்னு சொல்றாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து சென்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சென்னையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி 2003ல ஒரு வாட்டி ஏர் ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 21 வருஷம் கழிச்சு இந்த ஏர் ஷோ நடக்குது. இது வந்து ஒரு 7 பேஸ்லேருந்து ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 70க்கு மேல ஏர்கிராஃப்ட்லாம் அன்னைக்கு அந்த ஷோல பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்தியால இருக்க ஹையஸ்ட் லெவல் ஏர்கிராஃப்ட்ஸ்லேருந்து எல்லாமே இங்க கலந்துக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ரஃபேலா இருக்கட்டும், தேஜஸா இருக்கட்டும், அந்த எம்ஐஜி அதெல்லாம் சொல்றாங்க. அந்த ஏர்கிராஃப்ட் எல்லாமே இதில டிஸ்ப்ளே பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான ப்ரோகிராம் என்னன்னா, 2 டீம் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸு. ஒண்ணு வந்து சூரிய கிரண்ன்ற டீமு. இன்னொரு டீம் வந்து சாரங் அப்படின்ற டீமு. இந்த டீம்லாம் வந்து ஸ்பெஷலா வந்து இந்த மாரி ஏர் ஷோக்கு கலந்துக்கிறதுக்குன்னே இந்தியன் ஃபோர்ஸ்ல ஒரு டீம் இருக்கு. வேர்ல்டுலே மொத்தம் 5 கண்ட்ரீஸ்க்கு தான் அந்த மாரி டீம் இருக்குன்றாங்க. அதுல வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து இந்தியன் டீம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதோட ரிஹர்சல் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன். வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இது பார்க்கும்போதே நம்மளுக்கே தோணுது. கண்டிப்பா போய் பார்க்கணும். அது எப்படி தான் இருக்கு அப்படின்ற மாரி பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2003ல நடக்கும்போது, இந்த சூர்யா கிரண்ன்ற டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இங்க 2 சின்ன பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க நின்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து அந்த சின்ன பசங்க வந்து படிச்சு பெரிய ஆளாகி, இப்போ அதே சூர்யா கிரண் டீம்ல வந்து பைலட்டா இருக்காங்க. அவங்க வந்து அக்டோபர் 6 வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. செம்மையா இருக்கும்ல அந்த பசங்களுக்கு. நாங்க கீழ இருந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்ப நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாரி. இந்த ஷோ வந்து அக்டோபர் 6 அன்னைக்கு நடக்க போகுது. மார்னிங் 11 டூ ஆஃப்டர்நூன் 1 வரைக்கும். அது மட்டும் இல்லாம அக்டோபர் 8ஆம் தேதி வந்து இந்த தாம்பரம் இந்த ஏர்கிராஃப்ட் ஸ்கூல்ல வந்து மறுபடியும் இன்னொரு ஷோ நடக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுல இந்த ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து நெறைய ஃபார்மேஷன்லாம் பண்ணி காட்ட போறாங்க. அதுக்கெல்லாம் வந்து தமிழ் பேர் வச்சிருக்காங்க. இந்த மாரி சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர் அந்த மாரிலாம் பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவே பண்றாங்க இந்த வாட்டி. பயங்கரமான கிரவுட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. 6ஆம் தேதி வந்து அவங்க ரெக்கார்ட் வேற பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கேத்த மாரி பயங்கர ப்ரமோஷன்ஸும் குடுத்துட்டு இருக்காங்க. பிஆர் டீம் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சேனல்ஸுக்கும் கூப்பிட்டு பேட்டி குடுக்குறது அந்த மாரி தொடர்ந்து அந்த கன்டென்ட் புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெரிய கிரவுட் வரும்னே நெனைக்கிறேன். இது செம்ம எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா 2003ல நடக்கும்போது நம்மகிட்ட அவ்வளவா ஃபோன் இல்ல. அப்ப இருந்தவங்கலாம் இப்ப பெரிய பசங்களாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நெறைய நம்ம இன்ஸ்டால பார்த்தோன்னா வீடியோ பார்க்குறோம். நெறைய பேர் வந்து நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க போல. ஹார்ட் மாரிலாம் வருது. நெறைய ஃப்ளவர் மாரிலாம் பண்றாங்க. அதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாரி ஏர் ஷோலாம் நம்ம போனதில்ல. அதுவும் பக்காவா அவங்க சண்டே வச்சிருக்காங்க. அப்ப வீட்ல இருக்கவங்க எல்லாருமே கிளம்பிருவாங்க. என்ன சின்ன வருத்தம் என்னன்னா ஒரு 11 மணிக்கு வைக்கிறாங்க. அதுவும் சண்டே அதுமா 11 மணிக்கு அதுவும் இப்ப வேற வெயில் பயங்கரமா அடிக்குது. அதுக்கேத்த மாரி அவங்க பிளான் பண்ணி இந்த மக்கள்லாம் உட்கார இந்த ஷாமியானா அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட் பண்ணி இந்த தண்ணி கிண்ணிலாம் வச்சு ஒரு பக்கா நீட்டா நடத்திட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். இந்த ஷோ ஆர்கனைஸ் பண்றவங்களே சொன்னாங்க. 2003ல நடக்கும்போது ரொம்ப சின்ன லெவல்ல நடந்தது. இப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணா இது எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுவும் இல்லாம நம்ம மண்ணுக்கு கொஞ்சம் கிட்ட வரைக்கும் ஆடியன்ஸ் போலாம். ஆடியன்ஸ்க்கு தலைக்கு மேல ஒரு ஃபார்மேஷன் மாரி பண்ண போறாங்க அப்படின்ற மாரி நெறைய சொல்றாங்க. மியூசிக் இருக்கும், டிஜே போயிட்டு இருக்கும். ஆங்கரிங் பண்ணுவாங்க. அந்த மாரி பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து பயங்கர ஸ்பெஷலா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ரஃபேல்லாம் நம்ம நியூஸ்ல தான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் நேர்ல பார்க்கறதுக்கான வாய்ப்புன்னு நெனைக்கிறேன். நம்ம கும்பல் ஹெலிகாப்டர் போனாலே மேல பார்த்துட்டு இருப்போம் டிஃபரெண்ட். நம்ம என்னதான் அடிக்கடி ஃப்ளைட்ட பார்த்தாலும், அந்த ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டாலே நம்மளுக்கு ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். அது பக்கத்துல பறந்ததுன்னா அவ்வளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த மாரி இப்ப இந்தியா பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, இந்த மிலிட்டரில வந்து பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டுலே வந்து 4த் லார்ஜஸ்ட் மிலிட்டரி ஸ்பெண்டர் வந்து இந்தியா தான். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 83 பில்லியன் அளவுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்லாம் நெறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டு கண்ட்ரீஸ்ல அந்த மாரி இருந்து. இப்பலாம் வந்து இந்த மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியான்ற மாரி இந்தியாலே பயங்கரமா வெப்பன்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க.
இந்த வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுக்கு 2 இடம் முக்கியமான இடமா இருக்கு. ஒண்ணு வந்து உத்தரப்பிரதேஷ், இன்னொன்னு தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல எங்கடா வெப்பன்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி இருக்கு. அதே மாரி இங்கேருந்து நெறைய மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுல நம்பர் 1 வந்து யுஎஸ்ஏவா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50% இங்க செய்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யுஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. நெறைய மிசில்ஸ் அந்த மாரி செஞ்சு கூட இங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது வந்து அடிக்கடி நடக்கிற ஈவென்ட் இல்ல. அடுத்து சென்னைக்கு எப்போ வரும்னு தெரியாது. அதனால யாரா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, போய் மிஸ் பண்ணாம சண்டே அத பாருங்க. அதுவும் மெயினாக என்னென்னா ஃப்ரீ என்ட்ரி டிக்கெட் இல்லை. இப்போ ரீசெண்டாக இந்த ஃபார்முலா 1 நடந்தது. அதுக்கு சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா ரேட்டெல்லாம் அவ்வளோ இருந்தது. ஐயோ நம்ம டிவிலே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டோம். இது வந்து ஃப்ரீ என்ட்ரி, அதுவும் பீச் வேறு. கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டாங்கன்னா சூப்பராக பார்த்துட்டு வரலாம். அதே மாரி இது நம்ம பீச்லேருந்து தான் பார்க்கணும்னு இல்லையா, அந்த ரூட் அது போகிற ரூட் எல்லாமே நம்ம பார்த்தா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான ஈவெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்க்கும்போது இந்தியா மேலே, அந்த இந்தியன் மிலிட்ரி மேலே ஒரு மரியாதை வரும். இது ஜாயின் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்.